Hi techies, welcome back to Tamil AI. AI ஓட அட்வான்ஸ்மெண்ட்டில் இன்னொரு மாற்றம் உருவாயிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது AI உங்களுக்காக திங்க் செஞ்சு அந்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த வேலையை இப்போ செஞ்சு முடிக்கும். அதுதான் AI ஏஜெண்ட். இப்போ நிறைய பேர் சொல்வீங்க, AI ஏஜெண்ட் பற்றி எங்களுக்கு தான் தெரியுமே, இதில் என்ன புது விஷயம் இருக்குதுன்னு. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் கேட்பீங்கன்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் ஒரு புது விஷயம் என்னன்னா, ஒரு AI ஏஜெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரௌசர் கண்ட்ரோல் AI ஏஜெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த AI ஏஜெண்ட், ப்ரௌசர் கண்ட்ரோல் AI ஏஜெண்ட் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ டூல் தான். 100% கம்ப்ளீட் ஃப்ரீ டூல். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ரௌசர் கண்ட்ரோல் AI ஏஜெண்ட்ஸ் எல்லாம் க்ளவுடில் ரன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நீங்கள் அந்த AI ஏஜெண்ட்டுக்கு டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அது க்ளவுடில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த AI ஏஜெண்ட் அப்படி இல்லாமல் உங்களோட லோக்கலில் இன்ஸ்டால் ஆன ப்ரௌசர்லேயே வேலை செய்யும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி ஏஐயோட தகவல்களை பெற நம்ம தமிழ் AI சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ முதல் வேலையாக குரோம் ப்ரௌசர் ஓப்பன் செஞ்சு எக்ஸ்டென்ஷனில் விசிட் குரோம் வெப் ஸ்டோரை போய்க்கலாம். இப்போ சர்ச் எக்ஸ்டென்ஷனில் நம்ம நானோ ப்ரௌசர்னு சர்ச் பண்ணலாம். இங்கே ஸ்க்ரால் பண்ணலாம். நானோ ப்ரௌசர் AI வெப் ஏஜெண்ட் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது. நானோ ப்ரௌசர்.ai இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஓவர் வியூவை பார்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இது 100% ஃப்ரீ டூல். நோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் ஆர் ஹிடன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் அண்ட் யூஸ் யுவர் ஓன் API கீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஒரு API கீயே இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். எந்த LLM யூஸ் பண்ணுறோமோ அதோட API கீயே இதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் லோக்கல் ப்ரௌசரில் இது ரன் ஆகும், க்ளவுடில் ரன் ஆகாது. இது உங்கள் லோக்கல் ப்ரௌசரில் மட்டும்தான் ரன் ஆகும். இது என்னென்னா, உங்களோட LLM மாடல் எந்த மாடலாக இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணும். இது ஃபுல்லி ஓப்பன் சோர்ஸ். இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரௌசர் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரையும் எட்ஜ் ப்ரௌசரையும் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இதில் ஒரு பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் டு குரோம்னு கொடுத்துக்கலாம். இதில் ஆட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரோட அட்ரஸ் பாருக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் செட்டிங்கை கிளிக் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தான் ஒரு LLM ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு ஆட் நியூ ப்ரொவைடரை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான LLMஸும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். லோக்கல் இன்ஸ்டன்ஷனுக்கு ஒல்லாமா இருக்குது. என் ஓப்பன் ரவுட்டர் வழியாக கூட நீங்கள் APIஸை கால் பண்ணலாம். என் கிராக்கும் இருக்குது. டீப்சீக் ஒரு ஓப்பன் சோர்ஸ் இதுதான். நம்மளோட டெமோவுக்கு நம்ம ஜெமினியை செலக்ட் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே ஜெமினி API கீ தேவை. அதுக்கு ஜெமினி AI ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். AI ஸ்டுடியோ google.com ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே கெட் API கீ இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு API கீ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதவே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நானோ ப்ரௌசருக்கு போய்க்கலாம். காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் ப்ரிவியூ மாடலாம் நமக்கு வேணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிளானர், நேவிகேட்டர், வேலிடேட்டர்னு 3 இது இருக்குது. அதுக்கும் மாடல்ஸை சூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஜெமினி தான் சூஸ் பண்ணியிருக்கோம், அதவே சூஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து ஃபயர்வாலை கிளிக் பண்ணலாம். இந்த ஃபயர்வால் பேசிக்காக என்ன பண்ணும்னா, இந்த AI ஏஜெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஏன்னா AI ஏஜென்ட்ஸ் ஹியூமன் மாதிரி கிடையாது. எது தேவை எது தேவையில்லாது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடும். அப்புறம் எதையாச்சும் இன்ஸ்டால் பண்ணிடும். அது தடுக்கத்தான் இந்த ஃபயர்வால். இப்போ நம்ம ஒரு அலோவ் லிஸ்ட் இல்லாட்டி டினை லிஸ்ட்டை கூட கிரியேட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு அலோவ் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம டெமோக்கு யூஸ் பண்ணுறதுக்காக amazon.in தேவை. ஸோ amazon.in நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் google.co.in போட்டுக்கலாம். இது என்ன பண்ணும்னா, இந்த 2 வெப்சைட் தவிர வேற எந்த வெப்சைட்டையும் ஓப்பன் பண்ண விடாது.
ஆட்டோமைஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ண விடாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டை நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜென்ரலுக்கு போகிறேன். மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் பெர் டாஸ்க் 100 ஸ்டெப்பு கொடுத்துருக்கோம். ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 100 ஸ்டெப் மேக்ஸிமமாக தேவைப்படும். மேக்ஸிமம் ஆக்ஷன்ஸ் பெர் ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பை முடிக்கிறதுக்கு 5 ஆக்ஷன்ஸ் தேவைப்படும். ஃபெயிலியர் டாலரன்ஸ் 3 தடவைக்கு மேலே ஃபெயிலியர் ஆச்சுன்னா வெளியில் வந்துடும். எனேபிள் விஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுப்போம். அதுக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு பை எ டைனமிக் மைக் ஃபார் மை யூடியூப் வீடியோ ரெக்கார்டிங். பட்ஜெட் ஷுட் பி 7000. எனக்கு ஒரு டைனமிக் மைக் வாங்கணும். 7000 பட்ஜெட்குள்ளே இருக்கணும். நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கணும். அமேசானில் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். Amazon.இருந்து வாங்குறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். திஸ் த பெஸ்ட் மைக். பெஸ்ட் ரிவ்யூ வேணால் பெஸ்ட் மைக்குன்னு மட்டும் சொல்கிறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பேனலை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு நான் சென்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நேவிகேட் டு அமேசான், டைனமிக் மைக் நாய்ஸ் கேன்சலேஷனோட வேணும்னு சொல்லுது. இப்போ சர்ச் ஃபார் டைனமிக் மைக்னு சொல்லுது. ஸோ டைனமிக் மைக்குன்னு தானாக டைப் பண்ணுது, நான் எதுவும் பண்ணலை. மறுபடியும் பிளான் கிரியேட் ஆகுது. அப்ளை நாய்ஸ் ரிடக்ஷன், டைனமிக் ஃபில்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. 7000 ரூபா கீழே ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. பிளானருக்கு தகுந்தாப்புல நேவிகேட்டரும் சப்போர்ட் பண்ணுது. அப்ளை நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபில்டர் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுது, அப்புறம் நேவிகேட் பண்ணுது, திருப்பி பிளான் பண்ணுது, நேவிகேட் பண்ணுது. என்ன ப்ராடக்ட் பண்ணுது, என்ன ப்ராடக்டை கொண்டு வருதுன்னு பார்ப்போம். கடைசியாக தான் வேலிடேட் பண்ணுது. பேஸ்ட் ஆன் யுவர் கிரைட்டீரியா டைனமிக் மைக்ரோஃபோன் ஃபார் யூடியூப் ரெக்கார்டிங். 2 மைக்கோட சஜஷன்ஸ் காமிச்சிருக்கு. ஒன்று சென்ஹைசரோட E835, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6979, ரேட்டிங் 4.2. ஓகே. சென்ஹைசரோட XS1 2504ன்னு காமிக்குது ப்ரைஸு. இதுவும் 4.2. 2 மைக்கை நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. இது தி பெஸ்ட்னு சொல்லி. இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ரௌசர் கண்ட்ரோல் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்திருக்கு. மேனஸ் ஏஐ மாதிரி ஏஜென்டிக் ஏஐல கூட ஒரு ப்ரௌசர் கண்ட்ரோல் ஏஐ ஏஜென்ட் வந்திருக்கு. நம்ம சேனலில் கூட ப்ரௌசர் யூஸ்னு ஒரு ப்ரௌசர் கண்ட்ரோல் ஏஐ ஏஜென்ட்டை கிரியேட் செஞ்சு டெமோ பண்ணியிருக்கோம். இதில் எல்லாம் என்னன்னா எல்லா ஏஐ ஏஜென்ட்லேயும் ப்ரௌசர் கிளவுடில் தான் ரன் ஆகும். ஆனால் இந்த நேனோ ப்ரௌசரில் உங்கள் ப்ரௌசர் லோக்கல்லே ரன் ஆகும். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்னால ஐட்டம்ஸை கார்ட்டில் ஆட் பண்ண செஞ்சு அடுத்து பேமெண்ட்டை கூட ப்ராசஸ் பண்ண சொல்லலாம். ஏன்னா இந்த குரோம் ப்ரௌசரில் நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணுறதுனால என்னோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. லாகின் ஐடி, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ விஷயம் என்னன்னா, நான் லேப்டாப்பில் இருக்கேனோ இல்லையோ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அது தானாக வேலை செஞ்சு முடிச்சிடும். இது எல்லாமே பண்ணும் தான். இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த ப்ரௌசர் கண்ட்ரோல் பண்ணுற ஏஐ ஏஜென்ட்டோட அட்வான்டேஜஸ் என்னென்ன? இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை என்னோட ப்ரொஃபஷனுக்கு இதை எப்படி பயன்படுத்துறது? இதுதான் இப்போ என்னோட கேள்வி. நான் சில யூஸ் கேஸ் சொல்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இந்த ப்ரௌசர் கண்ட்ரோல் ஏஐ ஏஜென்ட் வச்சு என்னென்ன பண்ணலாம்னு. டேட்டா ஸ்கிராப்பிங், வெப்பேஜில் இருந்து டேட்டாவை எடுத்து பயன்படுத்தலாம். அதாவது உங்கள் எக்ஸல் ஷீட்டுக்கு இல்லாட்டி வேறு ஏதாச்சும் இதுக்கு இந்த டேட்டாஸை காப்பி பண்ணி வைக்கலாம். ஆட்டோ ஃபார்ம் ஃபில்லிங் அண்ட் சப்மிட்டிங், பெரிய பெரிய ஃபார்ம்ஸ் ஃபில் செஞ்சு சப்மிட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஒரு ஹெக்டிக் டாஸ்க். இன்ஃபேக்ட் நமக்கே தெரியும் சில ஃபில்ஸ் நமக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி டயத்தில் ஆட்டோ ஃபார்ம் ஃபில்லிங்க்கு இந்த ஏஐ ஏஜென்ட்ஸை பயன்படுத்திக்கலாம். இப்போதைக்கு எனக்கு 2 தான் நினைவு வருது. உங்களுக்கு இந்த ப்ரௌசர் கண்ட்ரோல் ஏஐ ஏஜென்ட்டை வச்சு என்னென்ன பண்ணலாம்ன்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.